இப்படி ஒரு தட்டுல சுட சுட பொங்கலை வச்சு தொட்டுக்க சாம்பாரை ஊற்றி கூடவே ஒரு வடையை வச்சு இந்தம்மா சாப்பிடு சொல்லிட்டு யாராலங்க தர முடியும்? நம்ம அம்மாவை தவிர அம்மாவால் மட்டும்தாங்க இந்த மாதிரி நமக்காக செஞ்சு தர முடியும். இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவு விட்டாச்சு, லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. காலையிலேயே அம்மா சுட சுட பொங்கல் சாம்பார் வடைலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அம்மா ஒரு உளுத்து வடை செய்வாங்க. நான் இதுவரை அந்த வடையை ட்ரை பண்ணி பார்த்தது கூட இல்லை. அந்த நடுவில் இருக்கிற ஓட்டியை பார்த்தாவே இது நமக்கு வராதுன்ற ஃபீல் தான் வருது. சரி, அது எப்படிதான் செய்யறாங்கன்னு பார்க்கலான்னு கூட இருந்து பார்த்துன்னு இருந்தேன். அந்த உளுந்து அரைச்சிட்டு அதுல வெங்காயம், பச்சை மிளகா, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா சோட்டா மாவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அழகா வடை மாதிரி தட்டு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு காஞ்சிருந்த எண்ணெயில போட்டாங்க பாருங்க. வடை நல்லா புசு புசுன்னு உப்பி சூப்பரா வந்து டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. உளுந்து வடைனா இப்படி இருக்கணும். லீவுனா அம்மா வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ டு ஆல்.